ஹாய் எவ்ரி ஒன் 20 அகேன் கே ட்ராமாவோட 15வது எபிசோட் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் முடியும் போது ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பட் ஹீரோயின் இன்னும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு அப்போ ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே உனக்கு உண்மையை சொல்றதுக்கு கூச்சமாக இருந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஐ லைக் யூ, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, இப்போ சொல்லு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவர் இப்படி கேட்டது அதிர்ச்சியில் ஹீரோயின் வாயில கையை வச்சுட்டு விக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது ஹீரோயின் அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரல, அப்படியே பேன நின்றுட்டு இருக்காங்க. விக்கல் வர நிற்காம தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஹீரோயினை பார்த்து நான் எனக்கு ஒன்று தெரியும், நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு அப்படியே நெஞ்சு அடைச்சிட்டு வருது. அப்படியே கையால நெஞ்சையும் தட்டிட்டு விக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் தான் ஹீரோ என்னாச்சு உனக்கு நிக்கலையா, கொஞ்சம் தண்ணி வேணுமா சுற்றி சுற்றி பார்க்குறாரு. இவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு ஓனர் வந்திருக்கான், அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அவர் நிற்கிறத பார்த்தா ஹீரோல அவர்கிட்ட போடா போயிட்டு தண்ணி எடுத்துருவான்னு சொல்லிட்டு ஸோ அவரும் கொடுக்கணும்னு ஓடி போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. ஹீரோ அதை வாங்கி ஹீரோ கிட்ட கொடுத்து கூடி ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்லிட்டு ஓனர்ல தண்ணி எடுத்து கொடுத்தாச்சு, இனிமே இந்த விஷயத்த அப்படியே ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி இங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா, சூப்பர் செம சீன்னு சொல்லிட்டு இங்க நடந்தது அப்படியே அவங்களுக்கு அப்டேட் பண்றாரு. இங்க ஹீரோயின் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு ஓரளவு அப்படி ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஹீரோ கேட்கற இப்போ ஓகேல நல்லா இருக்கலன்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோயின்ல எல்லாம் ஒன்னால தான்டா, நீ இப்படி திடீர்னு கேட்டதுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இது என்ன திடீர்னு வந்து இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்க, அதோட உனக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆகுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல, உங்ககிட்ட யார் சொன்னா, ஃப்ரெண்டா சொன்னான்னு சொல்லிட்டு. பட் ஹீரோக்கு ஹஸ்பண்ட் வெளியே தானே தெரிய வந்திருக்கும், பட் அவர் எதுவும் சொல்லாம இப்ப அது ரொம்ப முக்கியமா யார் வெளியே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, நான் என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டேன், இனிமேலும் நீ உன்னோட ஃபீலிங்ஸை மறைக்க வேண்டாம், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானேன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் இல்ல எனக்கு ஒன்ன பிடிக்கல, ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் எனக்கு ஒன்ன பிடிக்கும், மற்றபடி எந்த ஃபீலிங்ஸும் எனக்கு உன் மேல இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோ நம்புற மாதிரி இல்ல நான் நம்ப மாட்டேன், எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா வேணும் தான் நீ என்கிட்ட அதை சொல்லாம மறைக்கிற, எதனால என்ன கிட்ட சொல்ல மாட்டேன், எதனால ஒத்துக்க மாட்டேன்றேன்னு சொல்லிட்டு. ஹீரோயின்ல எங்க பாரு என்ன நீ என்ன பெரிய இவனா, உன்ன எல்லாருக்கும் பிடிக்கணும், எல்லாரும் உங்ககிட்ட விழுந்துருவாங்கன்னு நினைக்கிறியா, இங்க பாரு எனக்கு உன் மேல இந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸ் இல்லை, இனிமே இதை பத்தி என்கிட்ட கேட்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு குடுக்குன்னு போயிடுறாங்க. ஹீரோவா என்னடா இது என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, ஏன் ஒத்துக்க மாட்டேன்றாங்கிற மாதிரி இவர் குழப்பமா பார்த்துட்டு இருக்க. அங்க ஹீரோயின் ஹீரோ விட்டு தனியா ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் நார்மலா வராங்க. அப்பாடா திடீர்னு இப்படி முகத்துக்கு நேரம் கேட்டுட்டானே, கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிருப்பான் போல இருக்கு, சே மாட்டிக்க பார்த்தோமே, இவனை இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. அவங்களுக்கு ஃப்ரெண்டு கிட்ட இந்த கால் வருது, ஏய் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஹீரோ சினிமால வர மாதிரி ரொம்ப கிட்ட ப்ரப்போஸ் பண்ணானாமே, உனக்கும் அவனை பிடிச்சிருக்காமே, இப்ப நான் ஒன்னதான் பார்க்க வந்துட்டு இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா உட்காந்து பேசுறாங்க. அப்ப ஃப்ரெண்டுக்குலாம் ரொம்ப சந்தோஷம், எனக்கு இவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா, உங்க ரெண்டு பேருக்கும் உள்ள இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின்ல ஏன்டி வளர அப்படிலாம் ஒண்ணு இல்ல, எனக்கு அவன் மேல எந்த ஃபீலிங்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனு ஃப்ரெண்ட் இல்லையே போய் சொல்லாத, எனக்கு தெரியும், ஹீரோ வேற உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் அதுக்கப்புறம் நீ சொல்லுன்னு தான் உன்ட்ட கேட்டிருக்காராமே, அந்த அளவு அவனுக்கே உன்னை தெரிஞ்சிருக்கு, அப்போ உனக்கும் அவனை பிடிக்காமலே இருக்கும்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா எனக்கு அவனை பிடிச்சிருக்குதான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இப்போ உடனே ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறதுக்கு நான் ரெடியா இல்லை, ஏன்னா எனக்கு இப்போ என்னோட லைஃபை எப்படி வாழ்றது, எப்படி கொண்டு போறது, அடுத்து நான் என்ன செய்ய போறேங்கிறது எனக்கே தெரியல, அப்படி என்னோட லைஃபை பத்தி எனக்கு ஒரு இது இல்லாதப்போ எப்படி நான் இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறது, ஸோ என்னோட லைஃப்ல நான் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி எப்பவுமே இருக்க விரும்பல, நான் என்னோட லைஃப்ல தனியா நானா இருக்க விரும்புறேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, ஸோ இப்போதைக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்லயும் போற மாதிரி ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களோட சைடா சொல்றாங்க. அப்படியே ராத்திரி ஹீரோயின் ரெண்டு பேருமே அவங்கவுங்க வீட்டு பெட்ல படுத்துட்டு இருக்காங்க, தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் நமக்கு ஒரே ஃப்ரேம்ல காமிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் தூக்க வராம படுத்துட்டு இருக்காங்க, அந்த பக்கம் ஹீரோவும் தூக்க வராம ஹீரோயின் நினைச்சு படுத்துட்டு இருக்காரு. இப்படி இந்த ராத்திரி ரெண்டு பேரும் தூங்காம போக்குறாங்க. அப்படியே காலையில மிஸ் கிளம்பி ஸ்கூலுக்கு போறான். ஹீரோயின் அவனை வழி அனுப்பிட்டு அவங்க ரெடி ஆகலான்னு போகும்போது ஹீரோ கிட்ட இந்த மெசேஜ் வருது, நான் உன்னோட வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன், சீக்கிரம் ரெடி ஆயிட்டு கீழே வான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் என்னது வீட்டுக்கு வெளியேன்னு சொல்லிட்டு அவங்க காலேஜ் போறது ரெடி ஆகி வராங்க. ஹீரோ வந்து அவங்கள பார்த்துட்டு என்ன கண்ணல சவுந்து போயிருக்கு, ராத்திரி சரியா தூங்கல போல இருக்கு, நானும் தான் சரியா தூங்கல, உன்னை நினைச்சிட்டே இருந்தேன், நீ என்ன நினைச்சிட்டு தான் சரியா தூங்கலையோன்னு சொல்லிட்டு. ஹீரோயின்ல என்னது சரியா தூங்கலையா, அப்படிலாம் ஒன்னுலே நான் நல்லா தான் தூங்கினேன், நான் யாரை பத்தியும் ஒன்னும் நினைக்கலன்னு சொல்லி. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, உன்னை பார்த்தாலே தெரியுது, என்ன பார்த்தா நீ நர்வஸ் ஆகுற, என்னோட கண்ணை பார்த்து பேச மாட்டேன்ற, உன் மனசுக்குள்ள அந்த எண்ணம் வந்ததுனால தானே உனக்கு என்ன ஃபேஸ் பண்றதுக்கு தயக்கம் இருக்கேன் அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல அதனால இல்ல, நான் அப்படி இல்ல, என்ன இருந்தாலும் நீ என்ன பிடிச்சிருக்கு, நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க, என்னதான் நீ எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் நீ ஒரு பையன் நான் ஒரு பொண்ணு, சோ நீ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரி தயக்கம் இருக்கு, அதனால தான் நான் அப்படி, மற்றபடி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே நீ என்ன உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்றல, உன்னோட இந்த ஃப்ரெண்டு 20 வருஷமா உன்னை மறக்காம மனசுலேயே சுமந்துட்டு சுத்திட்டு திரிறேன், சோ அந்த 20 வருஷம் லவ்ல இருந்து நான் வெளியே வரணும், எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஹீரோயின் நான் ஹெல்ப் பண்ணணும், நான் என்ன ஹெல்ப் பண்ணணும், ஆமா 20 வருஷமா என்னோட மனசுல இருக்கிற அந்த லவ்வை தூக்கி போடணும்னா எப்படி ஈஸியா தூக்கி போட முடியும், நான் உன் கூட என்னெல்லாம் செய்யணும், இங்கெல்லாம் போகணும், ஊர் சுத்தணும்லாம் ஆசைப்பட்டேனோ அதை நீ எனக்கு இப்போ நிறைவேற்றி கொடுக்கணும், அப்படி நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உனக்கு நிஜமாவே என் மேல லவ் இல்லை, நான் உனக்கு வெறும் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறத நீ எனக்கு ப்ரூவ் பண்ண, நானும் உங்ககிட்ட இனிமே இதை பத்தி பேசி தொல்லை பண்ண மாட்டேன், என்ன டீலான்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இதுக்கு தயங்குறாங்க, ஏன்னா அவங்க மனசுக்கு தெரியும் அவங்களுக்கு ஹீரோவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, தனக்கு பிடிச்ச ஒருத்தரோட சேர்ந்து சுத்தும் போது எப்படி தடுமாறு தானே செய்வாங்க, முடியாதுங்கிற மாதிரி தயங்குறாங்க. உன்னை ஹீரோல அப்படின்னா உனக்கு
உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கோ, இல்லைன்னா சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின்ல சரி ஓகே நான் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உனக்கு நான் ப்ரூஃப் பண்றேன், எனக்கு உன்னை அந்த மாதிரி பிடிக்கல, நீ எனக்கு வெறும் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு சொல்ல ஹீரோ அப்ப சரி ஓகே வா கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை இவரு ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க சாப்பிடுறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்குறாரு. ஸோ ஹீரோயின் என்ன பண்றாங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவும் 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு பக்கத்துல இருக்கிற பார்க்ல ஹீரோயினை கூட்டிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின்ல 2 அடி கேப் விட்டு அங்க நடந்து வராங்க. ஹீரோ சொல்றாரு எதுக்கு இப்ப இவ்வளவு கேப் விட்டு வர, ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல நடக்கலாம் வா பக்கத்துல வான்னு சொல்லிட்டு. ஹீரோயின்ல இல்ல ஒண்ணு இல்ல ரோடு சின்னதா இருக்குல்ல அதனாலன்னு சொல்லிட்டு, ஒரு ரோடு சின்னதா இல்ல வா பக்கத்துல வந்து நடான்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரவும் கரெக்டா ஏத்தாப்புல வந்து ஒரு சைக்கிள்காரன் வேற ஹீரோயினை இடிக்கிற மாதிரி வேற ஹீரோ பிடிச்சி அவங்களை இழுத்துடுறாங்க. ஸோ 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, அப்படி படப்பட நின்று இருக்காங்க. ஸோ அந்த கோவத்துல ஹீரோ கிட்ட காட்ட முடியாம திரும்பி அந்த சைக்கிள் ஓட்டிட்டு போறவங்க கிட்ட பார்த்து ஓட்ட மாட்டியா, இது சைக்கிள் ஓட்டுற ரோடா இல்ல ஆட்கள் நடந்து போற ரோடா, ஒழுங்கா போடான்னு சொல்லிட்டு அவனை கத்திட்டு அப்படியே 2 பேருமா போயிட்டு அங்க ஒரு சேர்ல உட்காடுறாங்க. ஹீரோ அவர் வாங்கிட்டு வந்த சாப்பாடா ஹீரோ கிட்ட கொடுத்து இந்தா சாப்பிடுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ என்ன பிரிக்கிறாங்க, அது ஒரு சாண்ட்விச் பெருசா பைட் பண்ணி கடிக்கும் போது எப்படி வாயில எல்லாம் எச்சி ஆகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் என்ன நடக்கும், பாய் ஃப்ரெண்ட் அவங்களோட வாயை தொடச்சிலாம் விடுவாங்க, அந்த மாதிரிலாம் சீன் வரும்ல. ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெதுவா லேசா கடிக்கிறாங்க. உடனே ஹீரோல எங்க பாரு அது சாண்ட்விச் எப்படா கடிச்சு சாப்பிடுவாங்க, நல்லா வாயை திறந்து கடிச்சு சாப்பிடு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவர் கடிச்சு காமிக்கிறாரு. ஹீரோ நான் தெரியும் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் பெருசா கடிக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க வாயில வேற அது ஒட்டிக்குது. அச்சோ இது வேறன்னு சொல்லிட்டு மெதுவா பக்கத்துல இருந்து ஒரு டிஷ்யூ எடுத்து அவங்களே தொடச்சிக்கிறாங்க. பட் ஹீரோயின் இந்த மாதிரி டீஸ் பண்ணணுங்கிற மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல போல இருக்கு. ஸோ அவர் பார்த்து சிரிச்சுட்டு 2 பேருமா இங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த ஹீரோயினை கார்ல கூட்டிட்டு வந்து யூனிவர்சிட்டியில டிராப் பண்றாரு. கார் நின்னது ஹீரோ அவரோட சீட் பெல்ட்டை கட்டிட்டு ஹீரோயின் பக்கத்துல போறாரு. ஹீரோயின்ல கை தூக்கிடா என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு. ஹீரோல ஓவரா ஆசைப்படாத, நான் வேற ஒன்னும் பண்ணல, உன்னோட சீட் பெல்ட்டை தான் கழட்டி விட வரேன்னு சொல்லிட்டு. ஹீரோயின்ல ஏன் இவ்வளவு நாள் சீட் பெல்ட்டை கழட்டி இறங்க தெரிஞ்சு எனக்கு இன்னைக்கு இறங்க தெரியாது, நானே கழட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு. உனக்கு இறங்க பாரு, நீ என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்ற, நான் என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அதென்ன செய்யறேன்னு ஒத்துட்டு இருந்திருக்கேன், எனக்கு இப்படி செய்யணும்னு ஆசை, ஸோ நான் கழட்டி விடுறேன், அப்படி இல்லையா நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு ஹீரோல சரி கழட்டி விட்டு தொலைன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ சிரிச்சுட்டு சீட் பெல்ட்டை கழட்டி விட ஹீரோயின் விட்டா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடியே போயிட்டாங்க. அடுத்ததா அப்படியே கிளாஸை முடிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியவே ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோனுக்காக. அவங்கள பார்த்துட்டு மறுபடியும் நீ ஏடா இப்போ உனக்கு என்னடா வேணும், எதுக்காக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, நாள் ஃபுல்லா என்ன நினைச்சிட்டு இருப்பியா, உனக்கு ஒரு வேலை இல்லையான்னு சொல்லிட்டு. ஹீரோவா என்ன எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்குன்னு சொன்னது, நாள் ஃபுல்லா நான் உடனே நினைச்சிட்டு இருப்பேன் நினைக்கிறேன், எனக்கு என்ன வேற வேலை இல்லை, இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்ச பொண்ணை தேடி இல்லை, எனக்கு ஒரு முக்கியமான நம்ம ஆஃபீஸ் வெளியே ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், அதுக்காக என்னோட அசிஸ்டண்ட்டை தான் தேடி வந்தேன் வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு ஒரு தியேட்டருக்கு போறாரு. அங்க போயிட்டு இவங்களோட ஷோக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த தியேட்டரோட ஓனர் ஹீரோ கிட்ட கேட்கிறாரு, இந்த பொண்ணு யாரு புதுசா இருக்கு உங்க கூட எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோல தயக்கமே இல்லாம டப்புனா இவங்க எனக்கு பிடிச்ச பொண்ணு, ஆனா அவங்களுக்கு தான் என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி நடப்பாவி என்னடா பண்ற இப்படி மானத்தை வாங்குறானேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட அந்த தியேட்டர் ஓனர் நின்றுட்டு சிரிக்கிறாரு. அடுத்ததா இங்க இருந்து ஹீரோ நேரா ஹீரோயினை ஒரு பார்க்கு கூட்டிட்டு வராரு. இந்த பார்க் என்ன பார்க்குனா, ஹீரோயின் அவங்களோட ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் செய்யறதுக்காக அவங்க கிளாஸ்மேட் ஒரு பையனோட ஒரு டேட்டிங் மாதிரி போயிருப்பாங்க. அந்த பையன் கூட அந்த பார்க்கு கூட்டி போயிட்டு படம் போட்டு விட்டுட்டு ஹீரோனை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதே பார்க்குக்கு அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, டேய் இது அந்த பையன் அன்னைக்கு கூட்டிட்டு வந்த பார்க்கு தானே, நான் தானே உங்ககிட்ட சொன்னேன், இப்போ அதையே காப்பி பண்ணி நீ என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கியாச்சின்னு சொல்லிட்டு. அந்த உடனே ஹீரோ சொல்லுங்க பாரு, எல்லா பசங்களுமே டேட்டிங் பண்ற ஃபார்மேட் இதுதான், ஸோ அதனால நானும் இந்த பார்க்கு கூட்டிட்டு வந்தேன், அவனை ஒன்றும் காப்பி பண்ணி கூட்டிட்டு வரல, அவன் ஒன்ன மூவி பக்கம் வச்சாலும் எங்கிட்ட வித்தியாசமா ஒரு ஐடியா இருக்குமான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு நிறைய புக்ஸ் எடுத்து கொடுத்து, இங்க பாரு எவ்வளோ காமிக்ஸ் புக் இருக்கு, ஸ்டோரி புக்ஸ் இருக்கு, உனக்கு என்ன வேணுமோ இந்த புக்கை படிச்சுட்டு இல்லை ரிலாக்ஸா நம்ம 2 பேரும் இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. இல்ல அடப்பாவி இந்த புக்கு படிக்கடா நீங்க கூட்டிட்டு வந்த உடனே ஹீரோல கள்ளி வேற என்ன செய்யணும், அப்ப நீ அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்க தானேன்னு சொல்லிட்டு. ஹீரோல இல்ல கொண்டா புக்கு தானே படிக்கணும் கொடுன்னு சொல்லிட்டு அப்படியே ஆளுக்கு ஒரு புக்கை கையில எடுத்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நேரம் போகுது. ஹீரோயின் அந்த புக்கை படிக்க புக்குள்ளே மூழ்கிடுறாங்க. புக்கை படிச்சுட்டு அப்படி சிரிக்க வேற வாய் விட்டு சிரிக்க வேற செய்றாங்க. ஸோ அதை பார்த்து ஹீரோல அப்படி சந்தோஷமா சிரிக்கிற அளவுக்கு அந்த புக்கு நல்லா இருக்கா என்ன எங்க காமி பாப்பன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு அவன் படிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஹீரோயின்ல டே என்னடா பண்ற நீ உன்னோட புக்கை படிக்கிறான்னு சொல்லிட்டு. இல்ல இந்த புக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, நானும் இதே படிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிருக்காரா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே அப்படி இந்த புக்கை நீயே படி, நான் வேற புக் எடுத்து படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ சரி படி, நான் என்னோட புக்கை படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட புக்கை எடுத்துட்டு ஐயோ எனக்கு கை ரொம்ப வலிக்குது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் மேலேயே படுத்து புக்கு படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனுக்கு எதுவும் சில வழியில ஏதாவது சொன்ன அப்ப ப்ரூவ் பண்ணு உனக்கு எம்ல லவ் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவானேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஹீரோவோட போக்கிலே போறாங்க. அப்படியே அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்ததா காரை விட்டுட்டு ஹீரோயினை மெட்ரோல கூட்டிட்டு போறாரு. ஹீரோ கேட்கலாம் ஏன்டா காரை விட்டுட்டு ஏன்டா மெட்ரோல போறோம்னு சொல்லிட்டு. ஹீரோஸ்ல நம்ம 2 பேரும் மெட்ரோல சேர்ந்து போனது இல்லை, எனக்கு இது ஆசை தான் வா போலான்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சீட் எல்லாம் ஃபுல்லா இருக்கு, 2 பேரும் பக்கத்துல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப்ல ஏத்தாப்ல இருக்க 2 பேரும் இறங்கி போனது ஹீரோல ஹீரோயின் கிட்ட இருந்து எந்திரிச்சு அவங்களுக்கு ஏத்தாப்ல போய் உட்காந்துட்டு ஹீரோயினே குறுகுறுன்னு பாக்குறாரு. ஹீரோயினோட மனசுல ஹீரோ மேல எந்த ஃபீலிங்ஸ் இல்லைன்னு அவங்க பாக்குறது அவரோட பார்வையை சாதாரணமாவே ஃபேஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ மனசுக்குள்ள கள்ளத்தனை இருக்கும்போது தானே அது இவங்களுக்கு வேற மாதிரி தோணும். ஸோ அப்படி ஹீரோயினை டெஸ்ட் பண்றதுக்காக
சொல்றதுக்காக உட்காந்துட்டு குறுகுறுன்னு விடாம பார்த்துட்டே இருக்காரு. ஹீரோயின் இவங்கிட்ட மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பாக்குறதுக்கு மனசு தடுமாறினாலும் அதை அவர் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு தடுமாறலடங்கிற மாதிரி அவங்களும் ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வேற பக்கம் பார்த்தது ஐயோன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தேய்ச்சி விட்டுக்கிறாங்க. ஹீரோவும் இவங்க படுற பாட்டை பாக்குறாரு. இருந்தாலும் ஒன்ன இப்படியே விட்டா ஒத்துக்க மாட்டேங்கிற மாதிரி அடுத்ததா அப்படியே இறங்கி ஹீரோயின் அவங்களோட வீட்டுல விடுறதுக்காக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து நேரத்துக்கு கரெக்டா மின்ஸும் வரா. மின்ஸ் இவங்களோட பார்த்துட்டு அம்மா இது யாருங்கிற மாதிரி. ஹீரோக்கும் அப்பதான் மின்ஸ் தான் ஹீரோயினோட பையன் தெரியுது. நீ அன்னைக்கு ஒரு பொண்ணோட கப்பல் ஃபைட் பண்ணிட்டு இருந்தீங்களா தானே, நீ தான் ஹீரோயினோட பையனா, நைஸ் டு மீட் யூன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்க கிட்ட இன்ட்ரோ ஆயிக்கிறாரு. ஹீரோயின் சொல்றாங்க இவர் என் கூட ஹை ஸ்கூல்ல படிச்ச என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ மின்ஸுமே அவர்கிட்ட இன்ட்ரோ ஆயிக்கிறான். அப்போ மின்ஸோட கையில நிறைய பியர் கேன் இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்துட்டு ஹீரோ என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட இன்னும் சமாதானம் ஆகல போல இருக்கே, பியர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டா. மின்ஸ் சொல்றான் இல்ல இது எங்க அம்மாவோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு. பாருங்களேன் அவங்களோட கல்ச்சரை. ஸோ ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. சரி ஓகே நீங்க அம்மா பையனும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் போக இங்க வீட்டுக்குள்ள இவங்க 2 பேருமா அப்படியே பேர் குடிச்சிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா நம்ம 2 பேர் சேர்ந்து இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதோட திடீர்னு என்ன உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப மின்ஸும் சொல்றான் நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேம்மா, இவ்வளவு நாளும் அப்பா சொன்னாருன்னு சொல்லிட்டு ஸ்கூலு படிப்பு புக்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்சது என்ன, நான் என்ன செய்யணும்னு விரும்புறேங்கிறதே நானே இன்னுமே யோசிக்கல, அதுக்கு எனக்கு டைமும் கிடைக்கல, ஸோ என்ன பண்றதுன்னு தெரியலாம எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க இப்பவுமே டைம் ஆகல, இன்னும் கூட டைம் ரொம்ப இருக்கு, நீ உட்காந்து யோசி உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா யோசிச்சு உனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய, அம்மா எப்போ உனக்கு சப்போர்ட் ஆயிருப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் மறுபடியும் ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக அங்க வந்திருக்காரு. ஹீரோயின்ல இவனோட மறுபடியும் மாடா வந்திருக்க, ஏண்டா எனக்கு ஒன்னு பிடிக்கலடா, எனக்கு அந்த மாதிரி உண்மையில எந்த ஃபீலிங்ஸ் இல்லடா, நீ என்னதான் எங்க கூட்டிட்டு போனாலும் எனக்கு சீட் பெல்ட்டை கலட்டி விட்டாலும் என்ன பார்க்கில் கூட்டிட்டு போயிட்டு புக்ஸ் படிக்க வச்சாலும் உண்மையில அந்த மாதிரி எண்ணம் எதுவும் இல்லை, எனக்கு ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டு ஹீரோ அப்படியே நான் உனக்கு ஃப்ரெண்டு தானே, அப்போ சரி ஓகே இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஆனா நீ பொய் சொல்லுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ எவ்வளவு நாள் இந்த பொய்யை மெயின்டைன் பண்ண நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோனுக்கு கஷ்டமா தான் இருக்கு, பட் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அவசரமா உடனே சொல்லுங்கிற மாதிரி நெருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஹீரோயின் அதுக்காக ஹீரோவை அவாய்ட் பண்றதுக்காக இப்படி ஹீரோயின் கிட்ட இவர்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ இவர் மேங்க இருந்து போயிடுறாரு. பட் அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கவலையா நின்றுட்டு இருக்காங்க. அடுத்தா இங்கே யூனிவர்சிட்டியில் மின்ஸை காமிக்கிறாங்க. மின்ஸ் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நீ என்ன எப்பவும் சொல்லுவல வெளியே எங்கேயாவது ட்ரிப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன் எங்கேயாவது வெளியே ட்ரிப்புக்கு போகலாமான்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணுக்கு நம்ப முடியல, ஏன்னா இந்த பொண்ணு எப்போ ட்ரிப்புக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டான், அது இல்லாமல் லாஸ்ட் டைம் தான் சண்டை போட்டு போனோம், இப்போ திடீர்னு வந்து ட்ரிப்புக்கு வர கூப்பிட்றான்னு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்குறாங்க. அவன் சொல்கிறான் இல்லை எனக்கு உன் கூட போகணும் போல இருக்கு, வா போகலான்னு சொல்ல இந்த பொண்ணுமே சந்தோஷமாக அவங்க கூட கிளம்புறா. 2 பேருமே அவங்களோட சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி ஒரு இடத்துக்கு ஷிப்பில் போகிறாங்க. அங்கே போயிட்டு 2 பேரும் டபுள் கப்பிள் சைக்கிள் எடுத்து சந்தோஷமாக ஓட்டுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. அப்போ மீன்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டு கேட்குறா நீ எனக்கு இல்லாமல் இன்னைக்கு எனக்கு கூட வெளியே வந்திருக்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேறு எந்த சிந்தனை இல்லாமல் என் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க, நீ இப்படி பண்ணுறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, அதோட எனக்குமே புரியுது, நீ இதுதான் லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் என் கூட இந்த மாதிரி நீ வெளியே வர போகிறதில்ல, என்னை விட்டு நீ பிரிய போகிற அப்படி தானே கரெக்டானு சொல்லிட்டு. ஸோ மீன்ஸும் அந்த ஐடியாவில் தான் இருக்க போல இருக்குது. ஸோ சொல்கிறான் ஆமாம் எனக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், இந்த மாதிரி நேரத்தில் நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஸோ அதனால நமக்குள்ளே நிறைய பிரச்சனை வருது, கொஞ்ச நாள் நாம நம்ம ரிலேஷன்ஷிப்லேருந்து தள்ளி இருப்போம், அதுக்காக எனக்கு உன்னை பிடிக்காது அப்படின்னு எந்த அர்த்தம் இல்லை, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஸோ நம்ம 2 பேரும் நல்லதுக்காக நாம 2 பேரும் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இந்த பொண்ணுமே புரிஞ்சுக்கிறா. சொல்கிறாமா 2 பேரும் சேர்ந்து இருந்து சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு பிரிஞ்சு ஒருத்தருக்கு அவங்களோட பர்சனல் டைமை எடுத்துக்கலாம் புரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்ல 2 பேருமா அவங்களோட நல்ல மெமரிஸுக்காக போயிட்டு சந்தோஷமா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்படி இங்கே போயிட்டு இருக்க மறுபடியும் இங்கே யூனிவர்சிட்டியில் வந்தோன்னா நம்ம ஹீரோல அவரோட கார் எடுக்கிறதுக்காக பார்க்கிங்கில் வராரு. அப்போ அங்கே பார்க்குறாரு ஒரு பக்கத்துலேருந்து கிம்லேடி வந்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கத்துலேருந்து ப்ரொஃபஸர் வந்துட்டு இருக்காரு. பட் 2 பேரும் பக்கத்தில் வந்துட்டு ஒருத்தர் பார்க்காம அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு கடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஹீரோ பார்க்குறாரு, என்னாச்சு இவங்க 2 பேருக்கு ஏன் இப்படி போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு புரியல. அடுத்ததான் இந்த பக்கம் ஹீரோயின் காலேஜ் முடிச்சுட்டு ஹீரோட ஆஃபீஸில் வேலைக்கு வராங்க. அங்கே வந்து அசிஸ்டன்ட் பொண்ணுல இதுக்கு முன்னா வழக்கமாக ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. என்னாச்சு இவ்வளோ ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கே, என்ன விசேஷம் சொல்லிட்டு. அப்போ இந்த பொண்ணு சொல்றான், ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஹீரோ மேல இருக்கிற ஒன் சைட் ஃபீலிங்ஸ் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு, ஸோ அதான் நானே ஹீரோ கிட்ட வெளிப்படையா கன்ஃபர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை ஃபேஸ் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன், ஸோ அதான் இன்னைக்கு நான் ஹீரோ கிட்ட என்னோட ஃபீலிங்ஸை சொல்ல போறேன், எப்படி நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனுக்கும் ஒரு மாதிரி இருக்கு, என்னது அவர்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண போறியா, ஓகே ஆல் தி பெஸ்ட், நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் வேற சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க ஹீரோ வராரு. வந்த ஹீரோவும் இவளை பார்த்துட்டு ஓ என்னது இது, என்னோட அசிஸ்டன்ட்
அசிஸ்டன்ட் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்கா, காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தா, அதுக்கப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் ஆனதுக்கப்புறம் உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயே மாறிடுச்சு, ஒருவேளை நான் உன்னை அதிகமாக வேலை வாங்குறதுனால அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியோ, ஸோ அதுக்கு நான் தான் காரணமோ, இன்னைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போகும்போது இந்த வேலையெல்லாம் செய்யணும், அந்தந்த ஃபைல்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஸ்ட்ரைட்டாக பேசாமல் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறாரு. அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, அவங்க பக்கத்தில் தானே நிற்கிறாங்க, அவங்க கிட்ட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சொல்லலாமே சொல்லிட்டு ஹீரோவில் அதுக்கு பதில் சொல்லாமல் அப்படி எனக்கு ஒரு காஃபி வேணும் ரெடி பண்ண சொல்லிடுன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏன்னா காலையில் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்திருக்குல்ல, ஸோ அதுக்கு எதிரொலியாக இவர் இப்படி பண்ணிட்டு போக ஹீரோயின்லாம் பாரு என்ன பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு நின்றுருக்க. நம்ம அசிஸ்டன்ட் பார்க்குறாங்க என்னாச்சு இவங்க 2 பேருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி அசிஸ்டன்ட் இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்க்குறாங்க, என்னன்னா இவங்க நல்லா குடிச்சிட்டு ஹீரோனோட வீட்டில் தங்கி இருந்திருப்பாங்களா, அதுக்கப்புறம் அதே ட்ரெஸ்ஸோட தான் ஆஃபீஸ் வந்திருப்பாங்க. ஸோ ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு இவன் நைட்டு அவளோட வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டு. அப்போ அசிஸ்டன்ட்மே சொல்றா, எப்படி நேரத்துக்கு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, பட் எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேல அந்த மாதிரி என்ன எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு, ஸோ நான் அதுலேருந்து வெளியே வரணும்னு விரும்புறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்பவே ஹீரோ கிட்ட சாரி கேட்டு இனிமே இதை கண்டினியூ பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பா. ஆனா இப்போ ஹீரோயின் கிட்ட எதுக்கு அவர்கிட்ட நான் கன்ஃபஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொன்னான்னு தெரியல. அடுத்ததான் ஹீரோவும் போயிட்டு கிளம்பி வராரு. ஹீரோவும் அசிஸ்டன்ட்டுமா அவங்களோட வேலை விஷயமா எங்கேயோ சேர்ந்து வெளியே போறாங்க போல இருக்கு. ஸோ 2 பேரும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. ஹீரோயினுக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட இன்னைக்கு அவரோட ஃபீலிங்ஸை கன்ஃபஸ் பண்ண போறேன், அவங்க கிட்ட பதில் கேட்க போறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கால, ஸோ என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி கவலையா நின்றுட்டு இருக்காங்க. இங்க கார்ல போயிட்டு இருக்க ஹீரோ அசிஸ்டன்ட் தான் காமிக்கிறாங்க. அப்ப அசிஸ்டன்ட் சொல்றாங்க, நான் ஹீரோ கிட்ட இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு. ஹீரோவா ஏதுக்காக அப்படி சொன்னேன்னு சொல்லி. அப்ப ஹீரோ சொல்றா, ஆமா நீங்களும் எவ்வளவு நாள் அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பீங்க, அவங்க மனசுல இருக்கிறத ஒத்துக்க வைக்கணும்னா இந்த மாதிரி அவங்களோட பொறாமையை தூண்டி விட்டாதான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு, ஸோ ஹீரோனோட பொறாமையை தூண்டி விடுன்னு சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட சும்மா அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஹீரோவும் என்னமோ பண்ணித்தோல, ஆனா ஏதோ நல்லா நடந்தா சரிதான் சொல்லிட்டு அப்படி எங்க ஹீரோனை காமிச்சா அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஹீரோனுக்கு டென்ஷனா சுத்திட்டு இருக்காங்க. ஐயோ அவனு கன்ஃபஸ் பண்ண போறாளாமே, அவன் கிட்ட அவன் என்ன சொல்லியிருப்பா, என்ன நடக்கும் அவங்களுக்குள்ள என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா சுத்திட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோனுக்கு கால் வருது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கும் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவங்க 2 பேருக்கும் சொந்தமா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை தான் ஹீரோட ஹஸ்பண்ட் வித்திருப்பாரு அந்த பொண்ணுக்கு காசு கொடுக்கறதுக்காக. அது ஹீரோயினுக்கு தெரியாது. டிவோர்ஸுக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை ஹஸ்பண்ட் ஹீரோயினுக்கு கொடுக்கறதா ஒத்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஹீரோயின் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை பார்க்கறதுக்காக ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஃப்ரெண்டு ஒரு ஏஜென்ட் கிடைச்சிட்டாங்க, வா நான் உன்னோட ப்ராப்பர்ட்டியை போய் பார்த்துட்டு அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு, வா நம்மளும் உன்னோட ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கே வராங்க. அங்கே வந்தால் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஆல்ரெடி இன்சார்ஜ் இருக்க ஒருத்தர் வந்துட்டு சொல்றாரு, நீங்கள் தான் இதை ஆல்ரெடி வித்துட்டீங்களே, புது ஓனர் வர போறாராமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, என்னது வித்துட்டு நான் புது ஓனர் வர போறேன் என்ன சொல்றாங்க இவன் சொல்லிட்டு, இதுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் யாரா இருக்கும், ஹஸ்பண்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அவருமே ஹீரோன் கிட்ட, ஆமா நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன், எனக்கு அர்ஜென்ட்டாக கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சு, அதனால தான் அந்த ப்ராப்பர்ட்டியை நான் வித்துட்டேன் சாரின்னு சொல்லிட்டு, இதுக்கு பதிலாக இவங்க இருக்கிற வீடை இவங்க காலி பண்ண போறாங்களா, ஸோ அதுக்கு டெபாசிட் ஒரு பெரிய அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு, ஸோ அந்த அமௌண்ட்டை நீயே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹீரோனுக்கு புரியல, என்னாச்சு என்ன அர்ஜென்ட்டாக இருக்கும், எதனால சொல்லாம கொள்ளாம அந்த ப்ராப்பர்ட்டியை வித்தான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்றாங்க, என்னாச்சு இவனுக்கு இப்படி அர்ஜென்ட்டாக அவனுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம மின்சுவையும் கேர்ள் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. நைட் ஆயிடுச்சு, நைட்டு கிளம்பணும், அங்கே எத்தாப்பில் நிற்கிற ஷிப்பில் ஏறி அவங்க வந்துட்டாங்கன்னா இதுக்கப்புறம் அவ்வளோதான், அவங்க 2 பேருக்குள்ள இப்போ அவங்களுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இங்கே ஒரு முடிவுக்கு வருது. ஃபியூச்சரில் இது நீளமா நீளாதாங்கிறது கன்ஃபார்ம் இல்லாத ஒரு விஷயம். 2 பேரும் ஷிப்பையே பார்க்குறாங்க, அவங்களோட முடிவுலையும் உறுதியாக இருக்காங்க. ஃப்ரெண்டுமே சொல்கிறா, வீடு இனிமேல் நடக்க போகிறத பார்த்துப்போம் வா போகலான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக மெச்சோர்டா ஒரு முடிவெடுத்து அவங்க ஃபியூச்சரை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடுத்த நாள் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட ரியாக்ஷன் பார்க்கறதுக்காக ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பேச்சு கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோயினுமே கேட்குறாங்க, நேற்று ஹீரோ கிட்ட கன்ஃபஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்களே என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பொண்ணுல சொல்கிறா, ஆமாம் அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன், நல்லா இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு நார்மலாக கேட்டுட்டு போயிடுறாங்க. அசிஸ்டன்ட்டுக்கு புரியல, என்னடா இது இவங்களோட ரியாக்ஷன் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தா இவங்க எப்படி சப்பையை முடிச்சுட்டு போறாங்களேன்னு சொல்லி. இந்த பக்கம் ஹஸ்பண்ட் இவரை இனிமே ப்ரொஃபஸர் சொல்றேனே, ப்ரொஃபஸரை காமிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் அதான் புது யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ண போறாருல, ஸோ இங்க இந்த ஊச்சனோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கொடுக்கலாம் ரெடியா இருக்காரு. அப்போ அங்க ஒரு பையன் வரா வந்து வழியில் ஒருத்தர் நின்னாரு, இந்த பார்சலை கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு. இவரா பார்சலை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வாங்க பிரிச்சு பார்த்தாங்கன்னா அதுல இவர் அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்தால அதுதான் யாரோ போட்டோ எடுத்தாங்களே, அந்த போட்டோஸ் இருக்கு. பார்த்தோரு பதறி போயிடாரு, இது எப்படி எங்க வந்தது, இது யார் போட்டோ எடுத்துப்பான்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்து கரெக்டாக அவருக்கு ஃபோனு வருது. யாருன்னா இவரோட ஃப்ரெண்டு. என்ன சொல்றாருன்னா, இவர் இன்னும் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணியிருந்தார்ல, ஸோ அந்த யூனிவர்சிட்டிலேருந்து இவரை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கான். அதோட இந்த ஊச்சான் யூனிவர்சிட்டியிலேருந்து இவரை வேலையை விட்டு தூக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹீரோவா என்னது இங்கேருந்து என்ன வேலையை தூக்க போகிறாங்களா, என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் புரியல. உட்காந்து யோசிக்கிறாரு, என்னாச்சு என்ன தப்பாச்சு, இந்த ஃபோட்டோ வேற எடுத்திருக்காங்க, அங்கே யூனிவர்சிட்டியில் கிடைக்க வேண்டியது அந்த வேலை கிடைக்கல, இங்கேருந்து என்ன வேலையை விட்டு தூக்க போகிறாங்களாமே, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு யோசிக்கிறாரு. புரிஞ்சுக்கிறாரு இது அந்த கிம் லேடியோட வேலையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக நேரம் அவங்கள பாக்குறதுக்காக வராரு. வந்து நேரம் அந்த போட்டோவை காட்டி கேட்கிறாரு. இந்த பொண்ணும் இல்ல மறுக்கல ஒத்துக்கிறாங்க, ஆமா இது என்னோட வேலை தான், நான் தான் செஞ்சேன், அதுக்கு என்ன இப்போன்னு சொல்லிட்டு. இவரால நம்ப
நம்பவே முடியல, நீ எப்படி செஞ்ச, நீ இவ்வளவு நல்ல பொண்ணு, உனக்குள்ள இப்படி ஒரு கோணம் இருக்கான்னு சொல்லிட்டு. சோ அப்ப இந்த கிம் லேடி சொல்றாங்க, ஆமா நான் நல்ல பொண்ணா தான் இருந்தேன், ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணி என்ன இந்த மாதிரி மாத்திட்ட, உனக்கு இது தேவைதான்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன பிளாக்மெயில் பண்ண வச்சது, அந்த என்ன ப்ராப்பர்ட்டியை வித்து நான் கொடுத்த காசு எல்லாம் வாங்கினது எல்லாமே நீயான்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க சொல்றாங்க, பாரு எனக்கு காசு முக்கியமே இல்ல, என்ன ஏமாத்தின உனக்கு தண்டனை கிடைக்கணும், அதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். ஆனா இது மட்டும் முடியல, நாளைக்கு காலையில இந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்ல உன்னோட பேரே கெட்டு போற அளவுக்கு நான் எப்படி உன்னை அசிங்கப்பட்டேன் மட்டும் பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டுறாங்க. இவரால் நம்பவே முடியல, இவகிட்ட இருந்து இப்படி ஒரு பிஹேவியரை. ஸோ அப்படி நம்ப முடியாம அப்படியே தளர்ந்து போய் ஒரு மாதிரி அவங்களோட ரூமை விட்டு வெளியே வராரு. இவர் இப்படி ஒரு மாதிரி போறதை எத்தப்பல அந்த ஹீரோவும் பாக்குறாரு. அவருக்கு புரியல என்னாச்சு இவருக்கு ஏன் இப்படி வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு போய் பேச்சும் கொடுக்குறாரு. பட் ப்ரொஃபஸருக்கு எத்தப்பல ஒருத்தர் நிக்கிறான், நம்ம கிட்ட பேசுறாங்கிற கான்சியஸே இல்ல, அவர் பாட்டுக்கு அதிர்ச்சியில அப்படியே போயிட்டு இருக்காரு. ஹீரோவும் என்னாச்சு இவருக்கு, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு, என்னாச்சு இவருக்கு அந்த கிம் லேடி கிட்ட பேசிட்டு வர மாதிரி இருக்கு, என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு குழப்பம் அப்படியே எங்க ஆபீஸுக்கு வந்தானா, அங்க இப்பதான் அசிஸ்டன்ட் அந்த யூனிவர்சிட்டி சைட்ல அந்த ரூமர்ஸ் போயிட்டு இருக்கதை பார்த்துருக்காங்க. ஸோ இவர்கிட்டே சொல்றாங்க இப்படி விஷயம் நடந்திருக்கு, அது யாரா இருக்கும் அப்படிங்கிற அந்த கெஸ்ட் லிஸ்ட்ல நம்ம ஹஸ்பண்டோட பேரும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவும் பார்க்குறாரு, புரிஞ்சுக்கிறாரு, ஓ அப்படின்னா இந்த விஷயத்தை வச்சுதான் கிம் லேடிக்கும் இவருக்குள்ள ஏதோ நடந்துட்டு இருக்கு, அதனாலதான் அவர் இப்படி போறாரு, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. கரெக்டா ஃப்ரெண்டும் கால் பண்றாங்க. கால் பண்ணி ப்ரொஃபசர் அந்த இவங்களோட அந்த ப்ராப்பர்ட்டி ஒன்றை வித்து காசு வாங்கியிருக்காரு, ஆனா எதுக்காக வாங்கியிருக்காருன்னு தெரியல, இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதனால தான் சொன்னேன், இது ஹீரோனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு அந்த விஷயத்தை சொல்ல ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இங்க இவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த ரூமரு இப்படி ஒன்று வர ஆரம்பிச்சிருக்கு, இவர் ப்ராப்பர்ட்டியை வித்து பணமும் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னா எந்த ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஹெட்ஃபோன் பைக்கும் பொக்கைகளுக்கும் கால் பண்ணி அவசரமாக வர சொல்லி அவங்க கிட்ட ஏதோ வேலையை கொடுக்குறாரு. இங்க ப்ரொஃபஸரை பார்க்குறமே அதிர்ச்சி, அதோட நாளை காலையில் வேற அந்த கிம் லேடி என்னமோ செய்ய போறேன்னு வேற சொல்லியிருக்காங்களா. ஸோ என்ன செய்ய போறாளோ, இதோட நம்ம கரியர் லைஃப் எல்லாம் முடிஞ்சதோ, என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் அப்படியே பேன் உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு ஒண்ணுமே புரியல. பட் இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஹீரோ கிம் லேடியை பார்க்க போறாரு. கிம் லேடி ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு தயாரில்லை, என்னாச்சு எதுக்காக இப்போ வந்திருக்கேன், நான் அர்ஜென்ட்டாக வெளியே போயிட்டு இருக்கேன், நாளைக்கு வான்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்றாரு, நாளைக்கு வரைக்கும் எனக்கு டைம் இல்லை, இன்னைக்கு உங்ககிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு. நம்மளோட காலேஜ் சைட்ல ஒரு விஷயம் பார்த்தேனே, ஏதோ ஒரு ப்ரொஃபஸர் லிஸ்ட்லாம் வந்திருக்கு, அதோட நான் இன்னொரு விஷயமும் கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா அந்த ப்ரொஃபஸர் லஞ்சம் வாங்கினது 2 பொண்ணுங்க போட்டோ எடுத்து அதை பரப்பி விட்டுருப்பாங்களே, ஆக்சுவலா அதை பரப்பி விட்டது அந்த பொண்ணுங்களே இல்லை, அந்த பொண்ணுங்க தெரிஞ்சு ஒன்று அந்த போட்டோவை எடுக்கல, அந்த பொண்ணுங்க யதார்த்தமாக தான் அந்த போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணுங்க அந்த போட்டோவை போஸ்ட் பண்ணும்போது யாருமே அதை கண்டுக்கல. பட் அந்த கிம் லேடி தான் அதில் இருக்கிற பின்னாடி இருக்கிற அதை கண்டுபிடிச்சி அந்த விஷயத்தை பெருசாக்கியிருக்காங்க. பின்னாடி அந்த 2 அந்த ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க, லஞ்சம் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரூமரை கிளப்பி விட்டதே கிம் லேடி தான். ஏன்னா அப்போ தானே ஹஸ்பண்டை இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே வர வைக்க முடியும், அதுக்காக. ஸோ இப்போ அதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கு தான் ஹெட்ஃபோன் பாயும் பொக்கைகளை வேற வச்சு என்னால் வேலை செய்ய சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி என்னமோ கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாரு போல இருக்கு. ஸோ அவர் கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்கிறாரு, அதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தானே, அப்போ அவர் மேலே இருந்த லெவலில் அவரை இங்கே வர வைக்கிறதுக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ உங்களுக்கு அவர் மேலே இருக்கிற கோவத்தில் அவரை பழி வாங்குறதுக்காக நீங்கள் அவருக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா, இதை நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா இந்த லேடி நாளைக்கு போயிட்டு அந்த இதுக்கெல்லாம் காரணம் ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டியில் பரப்பி விடும்போது அது ஹஸ்பண்டுக்கு நம்ம கெட்ட பேர் ஆகும். ஆனால் அடுத்தது என்ன வரும், அவரோட பையன் யாரு, ஒய்ஃப் யாருன்னு ஹீரோயின் மின்சுவை பற்றிலாம் தெரிய வரும். ஸோ மின்சு அவங்க 2 பேரும் கூட இந்த விஷயம் பாதிக்கும். அதுக்கு நான் விட மாட்டேன், மின்சு கஷ்டப்பட்டா அதனால ஹீரோயின் கஷ்டப்படுவா, ஸோ எனக்கு ஹீரோனோட சந்தோஷம் முக்கியம்னு சொல்லிட்டு கிம் லேடி சொல்றாங்க. அப்படின்னா அவன் ஹீரோயினுக்காக தான் இதெல்லாம் நீ செய்யற இல்ல, கடைசியில் எல்லாம் இதுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்றாங்க, சரி நீ அவங்கள பற்றி யோசிக்காத விடு, அந்த மின்சு அந்த சின்ன பையனை பற்றி யோசி. நீ ஒரு காலத்தில் உண்மையாக லவ் பண்ண ஒருத்தரோட பையன் அவன், நீ என்ன நினைக்கிற உன்னோட லவ் பியூரான லவ்னு சொல்லிட்டா, இல்லை அவரோட நிலைமை என்ன, அவரோட ஃபேமிலி மேனு தெரிஞ்சும் நீ அவரை லவ் பண்ண, கண்டிப்பா அது பியூரான லவ் இல்லை. அப்படி நீ அவரை உண்மையா நேசிச்சிருந்தேன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த நீ செய்ய மாட்டேன். அப்படி நீ இந்த விஷயத்த செஞ்சாலும் உனக்கு இதுல இருந்து அவனை பழி வாங்கிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷம் உனக்கு எவ்வளவு நாள் இருக்க போற சொல்லு, 2 நாள் 3 நாள் 1 வாரம், அதுக்கப்புறம் நீ தான் அதை நினைச்சு கஷ்டப்படுவ. இப்படி செய்யாத, அது யாருக்குமே நல்லதில்லை. நான் இப்படி சொல்றதை மீறியும் நீ இதெல்லாம் செஞ்சேன்னு வச்சுக்கோயேன், நானுமே ஒரு விஷயத்த எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன்னு தெரியுமா, அந்த ப்ரொஃபஸர் ஃபேமிலி மேனா இருக்கும்போதே அவங்களோட அஃபேர்ல இருந்த லேடி நீ தான் அப்படிங்கிற விஷயத்த நானும் எல்லாருக்கும் பரப்புவேன். அதோட உன்னோட பேரு உன்னோட அப்பாவோட பேரு என்ன ஆகும்னு சொல்லிட்டு நீ யோசிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இங்க ஒரு போட்டு போக இந்த பொண்ணுக்கும் வேற வழி இல்ல, ஹீரோ கிட்ட வசமா மாட்டிக்கிறாங்க. சோ ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி இவங்க வழக்கமா மீட் பண்ற அந்த ரகசியமான இடத்துல வர சொல்றாங்க. சோ இவரும் அங்க போறாரு. அங்க போனா இந்த பொண்ணு ரொம்ப கெட்ட பொண்ணு இல்ல, எங்க அவர் இவங்களை விட்டு போயிட்டாரு, நம்மள பிரேக்கப் பண்ணிட்டாருங்கிற அந்த கோவத்துல இப்படி எல்லாம் செஞ்சுட்டாங்க. ஹீரோ இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்களுமே அவரை ஒரு காலத்துல உண்மையா லவ் பண்ணிருக்காங்கல்ல, இப்போ லவ் பண்றாங்க. அவர் வந்ததும் கையில ஒரு பேப்பர் வச்சிருக்காங்க, அதை வச்சு அவர் அடியே நடிக்கிறாங்க. எல்லாம் உன்னாலதான் நான் இப்படி ஆயிட்டேன், ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர்
ப்ரொஃபசர் அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறாரு. அந்த இவரோட ப்ராப்பர்ட்டியை வாங்கி இருந்தது இந்த கிம் லேடி தான். ஸோ அதுக்கான அந்த பத்திரத்தை கொடுக்குறாங்க, திருப்பி உனக்கே தரேங்கிற மாதிரி. அதை பார்த்து இவரால் நம்ப முடியல. அப்படி நிஜமாவா இது என்கிட்ட திருப்பி கொடுத்து தெரியாது, அப்போ இனிமேல் எந்த பிரச்சனை பண்ண போறது இல்லையா, என்னாச்சு திடீர்னு இந்த மாற்றங்கிற மாதிரி அவரை பாக்குறாங்க. இவங்களும் இனிமே நான் இப்படிலாம் செய்ய மாட்டேங்கிற மாதிரி இவரை பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ண ப்ரொஃபசர் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன கிம் லேடி ஹீரோ வந்து பேசினது அப்படி அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இவருமே புரிஞ்சுக்கிறாரு, ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்கிறாரு, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியா, எதுக்காக ஹெல்ப் பண்ண, நான் உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கேன், இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்றிய எதுனாலன்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோ சொல்றாரு, ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டா மின்சு கஷ்டப்படுவான், மின்சு கஷ்டப்பட்டா அதை விட ஹீரோயின் கஷ்டப்படுவா, எனக்கு ஹீரோயினோட சந்தோஷம் முக்கியம், அவ சந்தோஷமா இருக்குன்னா நீ சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்ட இவருக்கு, இவன் நிஜமாவே நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான், ஹீரோயின் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறான், இவன் அவ்வளவு ஜென்டில்மேன், அவ்வளவு நல்லவனா, ஒருவேளை நடிக்கிறானா இல்லது இவனோட குணமே இப்படிதானான்னு சொல்லிட்டு அடுத்ததா ஹீரோயின் வீட்டை விட்டு காலி பண்றதுக்காக வீட்டுல திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இவங்களை பாக்குறதுக்காக ப்ரொஃபசர் வராரு. வந்தவரை ஹீரோயின் எதிர்பார்க்கல, என்னாச்சு திடீர்னு வந்திருக்கீங்க, அதோட உன பாக்குறதுக்கும் சரியில்லை, ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்ப ப்ரொஃபசர்ல நான் தோத்துட்டேன், நான் ஹீரோ கிட்ட தோத்துட்டேன், அவன் என்ன ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிடாரு. சோ இதெல்லாம் கேட்டுட்டு அடுத்ததா இவங்க ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. வந்து ஹீரோ கிட்ட மின்சோட அப்பா சொன்னாரு நீ அவருக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அதை பத்தி எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோ பேசலாம் உள்ள வந்து பேசணும்னு சொல்லிட்டு இல்ல நான் இங்க இருந்தே பேசுறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ எனக்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணிருக்க, என்னோட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ல எனக்கு கூட துணையா இருந்திருக்க, அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக எனக்கு நிறைய செஞ்சிருக்க, அதுக்கெல்லாம் தேங்க்யூ. ஆனா இனிமே நீ எனக்கு அதெல்லாம் செய்ய வேண்டாம் ப்ளீஸ், எனக்காக நீ இதெல்லாம் செய்யாத, நான் தனியா வாழணும்னு நினைக்கிறேன், இவ்வளவு நாள் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருந்துட்டேன், இனிமே என்னோட வாழ்க்கையில இருக்க டிசிஷன் எனக்கு நானே ஹெல்ப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ப்ளீஸ் இனிமே எனக்கா நீ இதெல்லாம் செய்யாத, என்ன தனியா என் போக்குல விட்டுறேன் ப்ளீஸ் சொல்லிட்டு போவாங்களாம். ஹீரோக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு, இனிமே அவளோட லைஃப்ல வர வேண்டாம், அவளை தனியா விடுன்னு சொல்லிட்டு போயிட்டாளேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட சைடும் யோசிக்கிறாரு. அவங்க சொல்லிட்டு போனால என்ன சரி என்ன தப்புன்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சு ஹீரோயினை பாக்குறதுக்காக வர சொல்றாரு. ஹீரோயினை போறாங்க, ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறாங்க. சொல்றாரு நீ என்ன நினைச்ச, 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னோட ஃபர்ஸ்ட் லவ், அதனால மறுபடியும் இப்ப நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு நினைச்சியா, இல்ல நீ என்னோட ஃபர்ஸ்ட் லவ் தான், ஆனா இப்போ நான் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப நீ எப்படி இருக்கியோ இந்த உன்னையும் நான் நேசிக்கிறேன், இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கு அப்புறம் உன்னோட பாட்டியோட ஃபினரலுக்கு நீ வராம இருந்தே அந்த கோவம் எனக்கு இருந்துச்சு, அதனால உன்னை ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட நான் ஒழுங்கா பேசல, அதுக்கப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லை, உன்னோட வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்கள் இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னது இது இவளோட வாழ்க்கை எப்படி இருக்கே, இவளோட வாழ்க்கையை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு உனக்காகவே நான் அதெல்லாம் செஞ்சேன், அப்படி உன் கூட இருக்கும்போது உனக்கு இது செய்யும்போது தான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு 20 வருஷமா நீ என்னோட மனசுல இருந்து போகவே இல்லை, நான் ஒன்று மட்டுமே நேசிச்சுட்டு இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனா இப்போ அந்த என்னோட நேசமே உனக்கு டிஸ்டர்பா இருக்கு, அப்படிங்கிற பட்சத்தில் நான் உன்னோட முடிவை மதிக்கிறேன், உன்னோட வாழ்க்கையில இனிமே நான் குறுக்க வர மாட்டேன், இதோட நானும் எல்லாத்தையும் நிறுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கனத்த மனசோட இப்படி ஒரு முடிவை எடுத்து ஹீரோயின் கேட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நல்லதுக்காக அவரோட முடிவை சொல்றாரு. ஹீரோனுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோ கிட்ட தேங்க்யூ, நீ எனக்காக செஞ்ச எல்லாத்துக்குமே தேங்க்யூ, இப்போ நீ எனக்காகவே உன்னோட லவ்வை விட்டுட்டு போறேன்னு சொல்ற பத்தி அதுக்கு கூட தேங்க்யூன்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்றாங்க. அவ்வளவுதான், ஹீரோக்கு அதுக்கு மேல அங்க உட்காரவே முடியல, எந்திரிச்சு விறுவிறுன்னு போயிட்டாரு. ஹீரோயினும் உட்காந்து தனியா அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த கட்டமா ஹீரோயின் இனிமே காலேஜுக்கு படிக்க போக வேண்டாம்னு சொல்லிட்டு காலேஜ்ல போயிட்டு அவங்க டிஸ்கண்டினியூ பண்றேங்கிற அப்ளிகேஷனை கொடுத்துட்டு அந்த காலேஜ்ல இருந்து அப்படியே வெளியே வராங்க. இதோட இந்த எபிசோட் 15 இங்க முடிக்கிறாங்க. ஒரு பக்கம் மின்சுவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிட்டு அவனோட ஃபியூச்சரை நோக்கி போறதுக்கு ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ப்ரொஃபசருக்கும் கிம் லேடிக்கும் இடையில வந்த இந்த பிரிவு, அதோட ஹீரோவும் 20 வருஷம் அவரோட மனசுல இருந்த அந்த லவ்வை ஹீரோயினுக்காக வேண்டாம் இனிமே நான் கண்டினியூ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இறக்கி வச்சுட்டு போறாரு. ஹீரோயின் ஆசையா அவங்க ஜாயின் பண்ண அந்த யூனிவர்சிட்டியில இருந்து இனிமே படிக்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. சோ அடுத்த எபிசோட்ல இவங்களோட வாழ்க்கை என்னெல்லாம் ஆக போகுது, எப்படி அந்த எபிசோட முடிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா தமிழ் ஸ்டோரி லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.